இன்றைக்கி சண்டே சிம்பிளான சிக்கன் கிரேவி அண்ட் தக்காளி ரசம் தான் செய்ய போகிறேன். சிக்கன் போன்ஸ் நடுவில் இந்த மாதிரி பிளட் கிளாட்ஸ் இருக்கும், அதை எப்பயும் ரிமூவ் பண்ணிடுங்க. இட்ஸ் நாட் ஹைஜீனிக். இப்போ ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு, ஒரு இன்ச் பட்டை, 2 கிராம், ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆனியன், டொமேட்டோ, ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலாஸ்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ரசத்துக்கு ஒரு 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரசத்துக்கு புளி தேவை கிடையாது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போயும் நான் சிக்கன் கிரேவியில் பொட்டேட்டோ போட்டு தான் செய்வேன். ஸோ பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ ரசம் தாளிக்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு, பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, ரசத்தையும் கொட்டிக்கலாம். இது கொதிச்சிச்சுன்னா ரசம் ரெடி. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.